வணக்கம் அண்ட் வெல்கம் டு அமுல் சூப்பர் குடும்பம். பொதுவா சன் டிவில வர சீரியல் குடும்பங்கள் தனித்தனியா அவங்க சீரியல்ல கலக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க மட்டும்தான் சன் டிவியின் 18 சீரியல் குடும்பங்களும் ஒரு குடும்பமா கலக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கலக்கலான குடும்பம் தான் நம்ம அமுல் சூப்பர் குடும்பம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்டர்டெயின்மெண்ட் தான் எங்களோட குறிக்கோள்னு ஆரம்பிச்ச இந்த ஷோல 18 குடும்பங்களும் போட்டிக்கு போட்டி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, பாட ஆரம்பிச்சிட்டாங்க. காம்படிஷனுக்கு சூடு பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கும் எப்பவும் போல 6 குடும்பங்கள் வந்திருக்காங்க. வெவ்வேறு பெர்ஃபார்மன்ஸஸோட ரெடியா இருக்காங்க. தங்கம் குடும்பம், கஸ்தூரி குடும்பம், பிள்ளை நிலா குடும்பம், உதிரிப்பூக்கள் குடும்பம், நாதஸ்வரம் குடும்பம், இளவரசி குடும்பம். ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா தியாகம், பாசம், காதல் இந்த 3 விஷயமுமே கண்டிப்பா இருக்கணும். நம்ம அமுல் சூப்பர் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா வேற யாருங்க, நம்ம ஜட்ஜஸ் தான். So please welcome கங்கை அமரன் அவர்கள், சுகன்யா அவர்கள் and மீனா அவர்கள். இன்னைக்கு இங்க வந்திருக்கும் 6 குடும்பங்களோட பெர்ஃபார்மன்ஸஸும் தயாரா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்கோர் போர்டுல எந்தெந்த டீம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம். முதல் இடத்தில் தென்றல் டீம் 76 மதிப்பெண்களோட இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தென்றல் டீம். இன்றைய நிகழ்ச்சியின் முடிவில் ஸ்கோர் போர்டு எப்படியெல்லாம் மாறுதுன்னு இறுதி கட்டத்துல பார்க்கலாம். சார் ஜட்ஜஸ், நம்ம போட்டியில சூடு பிடிச்சிருச்சு. உங்களோட மார்க்ஸும் இனிமேல் ஸ்ட்ரிக்ட் ஆயிருமா? இன்னைக்கு பார்க்குற லெவல் பார்த்தா அப்படி தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த வாட்டி இன்னும் நிறைய டேலண்டோட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வித்தியாசமான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஜட்ஜஸை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்கவே முடியாது. ஏதோ அவங்க நேரம் எங்கள்கிட்ட மாட்டிட்டாங்க. நிஜமா அதுவும் மீனா அவர்கள் மாதிரி சிரிச்சு சிரிச்சு நிறைய மார்க்ஸ் போடுற ஜட்ஜ் பார்த்திருக்கவே முடியாது. இல்ல, இனிமே நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க போறேன். ஓகே, குடும்பங்கள் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க போறாங்களா? சோ இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, இல்லனா பாயிண்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அவங்க நம்ப மாட்டாங்க. நம்ப முடியா, நீங்க தாங்க நடந்துக்கணும். சோ நல்ல ஸ்ட்ரிக்ட்டா இருங்க இனிமேல். சரி, உடனே ப்ரோகிராம் ஆரம்பிங்க. ஹலோ, லேட் ஆகுமா? ப்ரோகிராம் ஆரம்பிங்க. ஓகே அமரன் சொல்லிட்டாரு நம்ம ப்ரோகிராம் ஆரம்பிக்கணும்னு. இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தயாரா இருக்காங்க இளவரசி குடும்பம். என்ன இளவரசி குடும்பம், கேப்டன் ரோஷன், இன்னைக்கு யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். எல்லாருமே? ஆமா. சோ பெஸ்ட் ஆஃப் லக், நல்லா ஆடுங்க. Thank you. நீ இல்ல நான் இல்ல நாமன்னு மாத்து. 1 2 3 எண்ணுவதற்குள்ளே ஓடி போகும் காலம் திக்காதே. சுற்றி வரும் பூமி சுற்றிவிடும் முன்னே சூரியனை தொட்டு விடலாம். அதாலே வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய். வாசமுள்ள பூவெடுத்து தூளி நம் வாசல் வந்த தென்றலுக்கும் ஜெய். வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய்.
யாரா நீ? மாமாவும் பொண்ண கொடு ஆமா சொல்லி புடு மாமாவும் பொண்ண கொடு ஆமா சொல்லி புடு இது சாமி பொட்ட முடிச்சு அது தாண்டா பொண்ணு முடிச்சு இது சாமி பொட்ட முடிச்சு அது தாண்டா பொண்ணு முடிச்சு தாலி கட்டவும் மேளம் கொட்டவும் நேரம் வந்துடுச்சு ஊரு உலகம் சேர்ந்து எனக்கு மாலை தந்துடுச்சு அரே 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 அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா அக்கறையா கேட்டா அர்த்த நூறுடா போடு சக்க போடு போடு போட்டா மறந்து போடுடா நேத்து காத்திலோடி போச்சு இன்றே வாழ்ந்து பாருடா அகரதெல்லாம் நகர பீசே அகரதெல்லாம் நகர பீசே என்ன இளவரசி குடும்பம், நீங்க தான் ஆடுவீங்கன்னு நினைச்சேன். மொத்த செட்டே ஒரு ஆட்டம் ஆடிருச்சு. எல்லாருமே ஹெவி டான்சர்ஸ் இல்லை, அதனால தான். நாதஸ்வரம் குடும்பத்துல இருந்து காமு, நீங்க சொல்லுங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததா? ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வயிறு குலுங்க சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருந்தோம். நல்லா யாரை இருந்தது. பார்த்து சிரிச்சீங்க? ஐயோ, சிரிச்சதுன்னா கிண்டலா இல்லைங்க, என்ஜாய் பண்ணி சிரிச்சது, ரசிச்சது. நல்லா கவர் பண்றீங்க. நம்ம ஜட்ஜஸ் கேட்கலாம். மீனா அவர்கள், இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி உங்களோட கருத்து என்ன? ரோஷன், ஏன்னா நீங்க வரும்போது இங்க வந்து நொண்டிட்டு வந்ததா எல்லாம் சொன்னாங்க, பட் அப்படி ஒன்றும் தெரியவே இல்லையே. சத்தியமா இப்ப கூட நொண்டிட்டே தான் நிக்கிறேன், எனக்குள்ளேயே நொண்டிட்டு இருக்கேன் நான். சீரியஸ்லி, பட் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. எல்லாருமே நல்லா இருந்தது. போலீஸ் மாமா தான் கொஞ்சம் நடுவில் நான் சிங்க்ல இருந்தாரு. மேலோட்டமா கொஞ்சம் ஆடின மாதிரி இருந்தது அந்த கால் வலினாலயா? சத்தியமா முடியல. இல்ல, பட் இங்க இன்னும் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் நல்லா ஓப்பனா, இன்னும் நல்லா ஹெவியா பண்ணணும். ஏன்னா பிகாஸ் அந்த ஸ்டைல் இருக்கு உங்ககிட்ட, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருந்து அந்த ஸ்டைல்ல இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் ஹெவியா பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல அழகான பாடல்கள்லாம் எடுத்து டான்ஸ் பண்ணீங்க. முதல்ல அதுக்கே பாராட்டுகள். அண்ட் கல்பனா ஸ்ரீ யூஸ்வலாக ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்ஸ், ரொம்ப சோபராக ஒரு மாதிரி ரொம்ப சத்தமாக கூட பேச மாட்டீங்க. டெலிவிஷனில் பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக ஆடினீங்க. நல்ல ஸ்டைல் இருந்துச்சு, ரொம்ப நல்லா ஆடினீங்க. அண்ட் உங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. நல்ல ஒரு கலர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரெட், பிளாக், ப்ளூ அப்படின்னு நல்ல ஸ்ட்ராங் கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. போலீஸும் வித்தியாசமாக இருக்கார். ஃபஸ்ட் டைம் ஆடினாலும் நல்ல முயற்சி, நல்லா இருந்தது. ஜென்ரலாக பாய்ஸ் வந்து உங்கள் ஸ்டைலில் ஆடிருக்கீங்க. ஃபஸ்ட்டு முதல் சாங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கையெல்லாம் கொஞ்சம் சிங்க் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். மற்றபடி வாட் ஹெல்ஸ், எனக்கு ஆக்சுவலாக இந்த வாட்டி முக்கியமாக உங்கள் டான்ஸர் பாய்ஸில் ஒருத்தர், நீங்கள் உங்களோட ப்ளூ கோட், ஐ மீன் யோர் ஜாக்கெட், ஷர்ட், அது கீழே போட்டுட்டீங்க, ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக போட்டுட்டீங்க. அதை வந்து ரொம்ப அழகாக அந்த போலீஸ் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற மாதிரி ஆனார். அழகாக அந்த டான்ஸர் பாய் எடுத்து கீழே போட்டார். கண்டிப்பாக அதுக்கு பாராட்டுகள். நம்ம என்னதான் ஒரு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாலும், ஒரு மூமெண்ட் இருந்தாலும், அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ஸ்லிப் ஆகி விழுந்திருந்தால் உங்களுக்கு அதுவே மைனஸாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். மொத்தத்தில் அசத்திட்டிங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் அழகான டான்ஸ் ஸ்டைல் இருந்தது. பாராட்டுகள். பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். ஃபஸ்ட்டு இந்த விஜய் சாரும் இவர் மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டரும் ஆடின சாங்கு ரெண்டு பேருக்குமே அது லெக் மூமெண்ட்ஸு கரெக்டாகவே இல்லை. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பண்ணவே இல்லை. அவருடைய கால் வேறு மாதிரி போகுது, உங்கள் கால் வேறு மாதிரி போகுது. ரெண்டு பேரும் அதுக்கு ஒரு வர்ற வழியிலே நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு கால் வலின்னு. அதுக்கு இதுக்காக தான் சொன்னீங்களா? அது அதில் அந்த 1 2 3ன்னு ஒரு ஸ்டெப் ஒன்று வந்தது, அந்த ஒரு டயலாக் ஒன்று அதில் வந்தது. மாஸ்டர் பண்ண விஜயும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம். அந்த 1 2 3ல கூட நீங்கள் சேரலாம் டோட்டலாக. அது ஒன்று. மற்றபடி எல்லாம் நடனம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கே தெரியும் நீங்கள் நல்லா பண்ணீங்களா.
ஆக்சுவலாக ஷூட்டிங்கு டப்பிங்கு இந்த இல்ல அதெல்லாம் விட்டுருங்க சாமி நம்ம இந்த ஸ்டேஜ் மட்டும் தான் பேசணும். இன்னைக்கு நான் நேற்று வந்து அங்கே கச்சேரியில் இருந்தேன், அதில் நல்லா பாடினேன், தூங்கிட்டேன், அதனால இன்னைக்கு வந்து நல்லா பேச முடியலங்கிற காரணமெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து நிற்கிறோம். இன்னைக்கு பண்ண இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, நீங்கள் கரெக்டாக பண்ணீங்களா? இல்லை, இது பெஸ்ட்டு இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அதான் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டு கொடுக்க தான் எப்பவுமே ட்ரை பண்ணோம் நாங்கள். சுகன்யா அவர்கள், உங்களிருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க சொல்லுங்க, என்ன மார்க் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு? 8 மதிப்பெண்கள். 8 out of 10. 8 மதிப்பெண்கள். அமரன் அங்கிள், நீங்க பேசுறத வச்சே எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. உங்க மார்க்ஸ் வச்சு என்ன நடக்க போகுது சொல்லுங்க சீக்கிரமா. மீண்டும் 8, 30 மதிப்பெண்களுக்கு 24. போன ரவுண்ட்லயும் சரி, இந்த ரவுண்ட்லயும் சரி, உங்களுக்கு சமமான ஸ்கோர். ஏன் 24 விட அதிகமோ கம்மியோ தேவையில்லையா உங்களுக்கு? கண்டிப்பா நிச்சயமா அடுத்த ரவுண்ட்ல கலக்குவோம். நல்ல ஆட்டிடியூட். இதே வச்சுட்டு நல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த ரவுண்ட்ல ஜெயிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இளவரசி குடும்பத்தோட குரூப் டான்ஸுக்கு நம்ம ஜட்ஜஸ் 24 மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து பெர்ஃபார்ம் பண்ண போறவங்க யாரு, அவங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் கிடைக்க போகுது, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அமுல் சூப்பர் குடும்பம்ல ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல. மன்னிக்கணும், அவங்க பாடும்போது எனக்கு தூக்கம் வந்து நான் தூங்கிட்டேன். ஜனவரி மாதம் பனி விழும் நேரம், கண்ணும் கண்ணும் மோதும் பெண்மை இங்கு மாறும். மாதாஜி பலே 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 பலே. மீனாவை இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கினே இருக்கலாம், அவங்க பக்கத்தில் நீ. வெல்கம் பேக் டு அமுல் சூப்பர் குடும்பம். இந்த சுவாரஸ்யமான கட்டத்துல அடுத்ததாக பெர்ஃபார்ம் பண்ண வராங்க உதிரி பூக்கள் குழுவினர். பெர்ஃபார்ம் பண்ணறதுக்கு துடிக்கிறாங்க, அவங்களே கேட்டுடலாம். கேப்டன் லக்ஷ்மி பத்தி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? எங்களுக்கு குரூப் சாங். ஸோ யார் பாடுறாங்க? நானும் அனிதாவும் பாட போறேன். நீங்க கேப்டன் பாட போறீங்க. இது நான் கண்டிப்பா கேட்கணும், ரசிக்கும்படியா இருக்குமா? அது நீங்க தான் சொல்லணும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்ல, யாரும் இல்ல. வாக்கப்பட கிடைச்சா விருமாண்டி, சாட்சி சொல்ல சந்திரன் வருவாண்டி. சாதிசனோ எல்லாமும் அவன் தாண்டி, கேட்டவர உடனே தருவா. என்னை விட உன்னை சரிவர புரிஞ்சுக்க யாரும் இல்ல, எவளும் இல்ல. அள்ளிய கொடிய காத்து அசைக்குது, அசையும் குளத்து உடம்பு கூசுது. புல்லரிச்சி பாவம் என்ன போலவே அல்ல பாயுது. என்ன புதுதாகம் அனலாகுதே தேகம். யாரு சொல்லி தந்து வந்தது, கனா கனா வந்து கொல்லுது. இதுக்கு பேருதான் மோட்சமா, மோட்சமா, மோட்சமா. உன்னை விட என்னை விட
குதிரைப்பூக்கள் குடும்பம் ரொம்பவே இனிமையா இருந்தது. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சியில ரொம்பவே ரசிச்ச பெர்ஃபார்மன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா இது என்னோட கருத்து. உங்களோட காம்படிட்டரை கேட்கலாமா? கஸ்தூரி குழுவினர் இமான் அண்ணாச்சி, நீங்க சொல்லுங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? மன்னிக்கணும், அவங்க பாடும்போது எனக்கு தூக்கம் வந்து நான் தூங்கிட்டேன். ஏன்னா அவ்வளவு அற்புதமா ஒன்றை விட ஆரம்பிக்கும் போது தெரியும், அப்புறம் முடிக்கும் போது தான் முடிச்சேன். அதனால தயவுசெய்து கருத்து வேற யார்ட்டையும் கேட்டிருக்கேன் ப்ளீஸ். அமரன் அங்கிள், நீங்க முதல்ல ஆரம்பிங்க. என்ன வரம் கேட்கலாம்? எந்த வரம் வேணாலும் கேட்கலாம். வேற என்ன கேட்போம், நல்ல மார்க் சுதி சேரணும். மார்க்கு தான். இல்ல கொஞ்சம் சுதி சேரணும், அது நீங்க தான். கத்துக்கிறேன் சார், கத்துக்கிறேன். ஓகே, இந்த பாட்டுக்கு ஒரிஜினல் என்னன்னு சொல்லி சொன்னா, உனக்கெனத்தானே இந்நேரமா நானும் காத்திருந்தேன், ரகசியம் பேச மனசிருக்கு, ராத்திரி நேரம் துணை இருக்கு, நிலாவேவா செல்லாதேவா, என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பே, நன்று வந்ததும் இதே நில, இன்று வந்ததும் அதே நில, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை. அவ்வளோதான். இன்னும் நிறைய இருக்கு. சிறப்பாக பாடினீங்க. நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டு. தேங்க்யூ. மீனாட்சியோடைய ஓப்பனிங்கே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது உங்கள் ஓப்பனிங்கே. அதே மாதிரி இந்த பல்லவிலையும் அந்த எண்ட்லையும் ரொம்ப அழகாக சஸ்டெயின் பண்ணீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. லக்ஷ்மி பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ருதியை கொஞ்சம் காதில் வாங்கிக்கிட்டீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நல்லா அருமையான வாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. நல்லா ஓப்பனாக பாடுறீங்க. மொத்தத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ். was so beautiful. ஒரு அழகான மெலடி, அதை வந்து இந்த அளவுக்கு அழகாக எக்ஸ்ப்ரெஷனோடு நீங்கள் பாடின ஒரு விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் லக்ஷ்மி பற்றி நல்ல முயற்சி. பட் நீங்கள் வந்து உன்னை விடன்னு அப்படி பாடும்போது பாடுறதை விட நீங்கள் அவங்கள பார்த்து கொடுத்த எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ. டோட்டலி இட் வாஸ் ரியலி நைஸ், வெரி பியூட்டிஃபுல். தேங்க்ஸ் மேம். மீனா அவர்கள், அப்படியே நீங்க மார்க் கொடுத்துருங்களேன். 8 மதிப்பெண்கள். தேங்க்யூ. மீண்டும் 8. அமரன் அங்கிள் 8. சமமான ஸ்கோர் 24 மதிப்பெண்கள் 30க்கு. இங்க என்ன நடக்குது? போன முறை இளவரசி குடும்பத்துக்கும் உதிரிப்பூக்கள் குடும்பத்துக்கும் டை இருந்தது, 24 மதிப்பெண்கள். இந்த முறையும் இவங்க 24 எடுத்தாங்கன்னா நீங்க கொஞ்சம் மேலேயோ கீழேயோ எடுக்க கூடாது? நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பாக்குறீங்க. வெல் டன். அடுத்த முறை இன்னும் நல்லா பண்ணணும். அடுத்ததாக இந்த மேடையில மின்ன வர போற குடும்பம் நம்ம தங்கம் குடும்பம். கேப்டன் முத்தரசி, இன்னைக்கு என்ன கலர் கலரா வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? இது வந்து குரூப் ஸ்கிட் பண்ணுறோம். குரூப் ஸ்கிட்ல ஒருத்தர் ஒரு ஸ்டேட்லேருந்து வர மாதிரி. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். பொள்ளாச்சியிலிருந்து முத்துசாமி எழுதுங்களா? நல்லா இருக்குங்க. நான் தான் பாபா பேசுறேன். நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன எனக்கு கண்ணானமா? ஆற நீங்க வேற, நான் மெட்ராஸ் பாரி பீரி பஃபன் ஜாலியா இருக்கு. எனக்கு போய் கல்யாணமா? நான் ஊருக்கு வர மாட்டேன். வைக்க போனா நம்ம வீட்டுல கேரளா வாசம் என்ன என் வீட்டுக்குள்ள வந்து கதகளி ஆடிட்டு இருக்கிற? ഞാൻ പാലക്കാട്ടിൽ നിന്ന് മാധവി കുട്ടി കല്യാണത്തിന് വേണ്ടി വന്നതാ. இந்த வயசுல கல்யாணம் കളിക്കാ? കല്യാണം എനിക്കല്ല, എന്റെ റിലേറ്റീവിടെ കല്യാണം ഇവിടെ ചെന്നൈയിലാ. ലോഡ്ജില് റൂമേ കിട്ടിയിട്ടില്ല. അപ്പൊ എന്റെ മോൻ പറഞ്ഞു ബാബുയുടെ വീട്ടിലെ പോയി റെഡി ആയിട്ട് കല്യാണത്തിന് പോവാന്. എന്റെ കൂടെ കോളേജിൽ പഠിച്ച സുന്ദർ അറിഞ്ഞല്ലേ? സുന്ദറോ?
ഞാനെപ്പ காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு கூட போயில்லை. ஓ சுந்தர் என்ன சொல்லுச்சு? சுந்தர் சொல்லியாச்சு. பாபு வானத்தை போல மனசுள்ளவன்னு. பாபுக்கு மனசு வானத்தை போலயா? போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. எந்த பாபு வந்தார வாழ வைக்கும் தமிழகம் அல்லே. இத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. தமிழ ஒரு இழிச்சவாய ஏமாளி கோமாளின்னு. ट्रिंग 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 फोन ट्रिंग ट्रिंग। हेलो माता जी, मैं बलबीर सिंह बोल रहा हूँ। हाँ बलबीर सिंह बेटा कैसे हो? अच्छा हूँ अच्छा हूँ। हाँ बोलो बेटा. நான் இங்க பெரிய வீட்ல இருக்கிறேன். அட்ரஸ் அட்ரஸ். 1 மினிட். அட்ரஸ் சொல்லு பாபு. எதுக்கு? பர பாபு. பரவல மாட்டேன். பரடா. இது டாவா. ஆமாடா. 8 தாண்டவராயன் தெரு தடிக்கி விழுந்தான் நகர் வடபழனி 17. टीकू टीकू ना वर्दू वर्दू। வா வா வா. வா வா. माता जी, भले 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 भले. कैसे हो बेटा? अच्छा हूँ अच्छा हूँ। என்ன நீ அவன் மகங்கிற, அவன் மாதாஜிங்கிற. கேரளா எப்படி ஹிந்திக்கு, மலையாளம் எப்படி ஹிந்திக்கு? हाँ जी, எங்க அம்மா பொற்கோயில் देखने के लिए வந்து அப்பா பார்த்து 2 பேருக்கு லவ் நான் பிறந்து. பாலக்காடுல இருந்து பஞ்சாப் பொற்கோயிலுக்கு போய் லவ். ஆமா அந்த பீஸ் போன பல்பன் சிங் இங்க வந்து எதுக்கு வந்திருக்கா? ரொட்டி சுடவா? रोटी नहीं बाबू, मेरा पास चपाती है, उनको வேணுமா? அரட்டோ பஞ்சாப்ல இருந்து சுட்டுட்டு வந்த சப்பாத்தி என்னை சாப்பிட சொல்றேன்டா. நான் என்ன இழிச்சவாயினா போடா. நான் எல்லாம் 4 இட்லி கெட்டி சட்னி வச்சு சுவையா சாப்பிடுறவன். இதானே ഈ മണ്ണിന്റെ പാരമ്പര്യം, ഇതാണ് ഈ മണ്ണിന്റെ കൾച്ചർ, ഇതാണ് ഈ ஏடோ சேச்சி, ഈ ഡയലോഗை நான் ஏதோ தமிழ் படத்தில் கேட்டில்லோ. ஃப்ராடு சேச்சி, ஃப்ராடு சேச்சி. माधवी अय्यो माधवी बल्बू आंटी नीनू மீனும் இல்ல கருவாடும் இல்ல, ஞான் பாபு. நீ தமிழா? தமிழ்னா மூஞ்சி இப்படி திருப்பிக்கிற. மாதவி, சென்னையில லாட்ஜே சிக்கல. குளிச்சு முடிச்சிட்டு நம்ம கல்யாணத்துக்கு எப்படி போறது? லாட்ஜ் எதுக்கு லாட்ஜ்? இவ்ளோ பெரிய வீடு நமக்காக இருக்குமா? இங்க தண்ணி பிரச்சனையே இல்ல. இந்த வீட்ல தண்ணி நிறைய கிடைக்கும், குளிக்கலாம். ट्रिंग 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 ट्रिंग। హలో ఆంటీ, నేను చంద్రముఖి చెన్నైలో వందాச்சு. ఇక్కడ రూమ్సే లేదు. అడ్రస్ చెప్పండి, ఎక్కడ ఉన్నారు? ఒక్క నిమిషం అడ్రస్ చెప్పు. அட்ரஸா? எப்படி வரத்தான் போறீங்க? நீ விட போறது இல்ல. 8 தாண்டவராயன் தெரு தடிக்கி விழுந்தான் நகர் சென்னை 17. வா வா. தமிழ ஒரு ஸ்டேட் உள்ள விட்டா எல்லா ஸ்டேட்டும் வந்துருச்சு. చంద్రముఖి வந்துறாரா? హైదరాబాద్ నుండి చంద్రముఖి వస్తుంది. చంద్రముఖియా? లగ 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 లగ. கண்கள் இரண்டால், உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில், ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். மதி மதி, எங்களுக்கெல்லாம் பசிக்குது. குடு குடு குடு. இந்த நீ சாப்பிடு. మీరు என்ன பண்றீங்க? பேங்க் ஏடிஎம்ல நைட் டியூட்டி செக்யூரிட்டியா இருக்கேன். டப்பு டப்பு. மை ப்ராப்பர்ட்டி, ஓன் ஹவுஸ். தண்ணி, தமிழனுக்கு தண்ணி, தமிழனுக்கு தண்ணி. இதுண்டா டைட்டானிக் போட்டோ. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. we don't care. எங்களை யாரும் பிரிக்கவே முடியாது. நம்ம குடும்பத்துல மலையாளம் இருக்குது, ஹிந்தி இருக்குது, கன்னடா இருக்குது, தெலுங்கு இருக்குது. ஆனா பட்ச ஒரு தமிழ் மாத்திரம் இல்ல. இந்த பையன் நல்ல தமிழ் பையனா தெரியுது. நம்ம குடும்பத்துல சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாமே. எவ்வளவு சந்தோஷம். நம்ம குடும்பத்துல எல்லா ஸ்டேட்டும் ஒன்னா எழுந்திருச்சு. இதுதான் சந்தோஷமான குடும்பம். சந்தோஷமான குடும்பம் மட்டும் இல்ல, இதுதான் சூப்பர் குடும்பமும் கூட. இதுதான் சூப்பர் குடும்பம். முத்தரசி சேச்சி,
ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு நேஷ்னல் இன்டகிரேஷன் மாதிரி. ஏன்னா மலையாளம், கன்னடா, தெலுங்கு, பஞ்சாபி, தமிழ் எல்லாம் கலந்து ஒரு கலவையாக இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிட்டாக இருந்தது. அண்ட் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. பட் கார்த்திக் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ரொம்ப நல்லா பண்ணீங்க, பட் கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தது. மொத்தமாக டோட்டலாக நான் சொல்லலை, ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஜாஸ்தி போன மாதிரி இருந்தது. பட் அதர்வைஸ் எல்லாருக்குமே ஒரு தனி இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஸோ ஒருத்தர் மட்டும்தான் ஹைலைட் ஆனாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே எல்லா பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ எவ்ரிபடி டிட் அ குட் ஜாப். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பர்பாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை 100% கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ஈக்குவலான ஒரு வெயிட்டோடு இருந்துச்சு. அது எல்லாரும் ஃபுல் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கீங்க. போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கு பாராட்டுகள், மனமார்ந்த பாராட்டுகள். நிச்சயமாக வெறும் வசனம் பேசுவது மட்டும் இல்லை, நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வெளிப்பட்டது. என்னதான் இருந்தாலும் எங்கள் கொங்கு தமிழ் நாங்கள் விட்டு கொடுத்துக்க மாட்டோங்க. கலக்கிட்டீங்க போங்க. ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது. மொத்தத்தில் பல்லே 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 தான் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். அதை வந்து ஒரு பாரத விலாஸ் மாதிரி ஒரு அருமையான ஒரு கான்செப்டாக சூப்பர் குடும்பமாக கான்செப்ட் திங்க் பண்ணிருக்கிறீங்க. அதனால் அந்த ஸ்கிரிப்டுக்கே நான் வந்து ரொம்ப உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவுமே தங்கமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சுகன்யா அவர்கள், உங்களோட ஸ்கோர்ஸ். இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிச்சயமாக இவர்கிட்டேருந்து எல்லாத்தையும் திருட்டிக்கிட்டு போக போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் மனசெல்லாம் கொள்ளடிச்சு நீங்கள் வாங்குற மார்க் 9. செம்ம ஸ்டார்ட்டுங்க. முதல் நடுவரே உங்களுக்கு 9 மார்க் கொடுத்துருக்காங்க. 8 மதிப்பெண்கள். 26 மதிப்பெண்கள். இன்றைய நிகழ்ச்சியின் ஹையஸ்ட் ஸ்கோர் இதுவரை. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப நன்றி ஜட்ஜஸ்க்கு, ரொம்ப நன்றி சார். ரொம்ப அடுத்து பெர்ஃபார்ம் பண்ண போறவங்க யாரு, அவங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் கிடைக்க போகுது, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அமுல் சூப்பர் குடும்பம்ல ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இவங்க எந்த இடத்துல குறை சொன்னாங்களோ கொஞ்சம் அந்த இடத்த வந்து ஆடி காட்ட சொல்லலாம். சார், ராத்திரி ஜுரம் வரலைன்னா என்ன பண்றதுன்னு உடனே இன்னொரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து இந்த மருந்து சாப்பிடுங்க, ராத்திரி ஜுரம் வரும், அதுக்கப்புறம் அந்த மருந்து கொடுங்க. வெல்கம் பேக் டு அமுல் சூப்பர் குடும்பம். அடுத்து பெர்ஃபார்ம் பண்ண ரெடியா இருக்காங்க நம்ம கஸ்தூரி குடும்பம். கஸ்தூரி குடும்பம், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு என்ன? இந்த ராஜேஸ்வரி கிட்ட மோதினா இருந்த இடம் தெரியாம பண்ணிடுவோம், அது மாதிரி பண்ண போறாங்க இன்னைக்கு எங்களோட பெர்ஃபார்மன்ஸ். என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? சோலோ டான்ஸ். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக்.
சகுந்தலா குத்துன்னு செம குத்து போட்டீங்க. தேங்க்யூ. உங்க குடும்பத்துல சேர்ந்த சிவலிங்கம் அண்ணாச்சி, அதாவது இம்மான் அண்ணாச்சியை கேட்டு பிரயோஜனம் கிடையாது. இந்த பாட்டுக்கு நான் தூங்கிட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அதனால வேண்டாம், நீங்க பேசி வேண்டாம். நீங்க தூங்கிட்டீங்களா? இந்த பாட்டுக்கு தூங்கிட்டாங்கன்னா அவங்க காது ரெண்டும் டம்மி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்ல சாங்க்கு நீங்க தூங்கும் போது நல்ல டான்ஸ்க்கு நாங்களும் தான் தூங்குவோம். சாங்குக்கு தான் தூங்குவோம், யாரும் டான்ஸுக்கு தூங்க மாட்டாங்க. டான்ஸுக்கா சும்மா கிளாஸ் தட்டலாம், பட் நாங்களும் தூங்கிட்டோம், அவ்வளவுதான். நோ ஆர்கியூமெண்ட். எதுக்கு விடுங்க, என்ன பேசினாலும் வேஸ்ட். பேசவே விட மாட்டியா மணி? நான் ஒரு சின்ன சண்டை மூட்டலாம்னு நினைச்சேன். போக பார்த்தா பெரிய சண்டையில முடியும்னு நினைக்கிறேன். சுகன்யா அவர்களோட கமெண்ட்ஸ் கேட்டுலாம். சகுந்தலா லாஸ்ட் டைம் ரொம்ப குவைட்டாக ஏதோ தியேட்டரில் வெறும்னா படம் பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு டான்ஸை கொடுத்துட்டீங்களே, எப்பப்பா. தேங்க்யூ. சகுந்தலா ஓப்பனிங் சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். பட் கொஞ்சம் டவுட் இருந்ததோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த வெஸ்டர்ன் டான்ஸ் அப்போ. டவுட் இல்லை, கொஞ்சம் பயம் என்னன்னு தெரியல. பயமாக இருந்ததா? இன்னும் ஒரு இடத்துல கொஞ்சம் மிஸ் கூட பண்ணிட்டீங்க. அந்த ரவுண்ட் கொஞ்சம் வர இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது, டவுட் ஆன மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் சம்டைம்ஸ் பிளாங்க் ஆகிடும். அது இல்லாமல் நீங்கள் இன்னும் யூ வெண்ட் அஹெட், ப்ரொசீட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் அலாட். அமரன் அங்கிள், உங்களுக்கு தான் டான்ஸ் பத்தி ரொம்ப நிறைய தெரியுமே, நீங்க சொல்லுங்க. நிறைய தெரியுமா? இப்போ வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னு சொன்னா, இப்போ வந்து பாடுறவங்க பாடணுன்னு இந்த இடம் இப்படி பாடணும்னு சொல்லி நான் பாடி காட்டுறேன், ஓகேங்களா? இப்படி பாடலாம், இந்த இடத்துல வந்து பாவம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு. இவங்க எந்த இடத்துல குறை சொன்னாங்களோ கொஞ்சம் அந்த இடத்த வந்து ஆடி காட்ட சொல்லுங்களா? நான் எக்ஸ்பிரஷன்ஸ் சொன்னேன். அது வந்து பண்ணி எப்படி பெட்டரா இருக்கலாம் சொல்லி அவங்களும் பண்ணி காட்டினாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் குஷியா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப குஷியா இருக்குமே, வந்து பண்ணி காட்டுறீங்களா? ப்ளீஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நீங்க பண்ணி காட்டுங்க, நீங்க அந்த எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் பண்ணி காட்டுங்க. ரெடி, டேக். சும்மா என்ன போறாதுமா, எங்களுக்கு அதை சொல்லி காட்டுறீங்க. அவங்க எப்படி ஆடணுன்ற சொல்லி காட்டணும். ஓகே, ஸ்டார்ட் சவுண்ட். வரியா வரியா வரியா. வெரி குட்மா, வெரி குட்மா, வெரி குட். சுக்கிமா பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இப்போ மீனாம்மா என்ன ஏதோ குறையுதுன்னு சொன்னீங்களே, எந்த இடத்துல குறையுதுமா? கொஞ்சம் மீனா கூடுங்கம்மா மேடைக்கு. என்னம்மா அது என்ன அது வம்பா இருக்கு? நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன், டான்ஸ் எனக்கு தெரியாதுப்பா. ஆல்ரைட் சகுந்தலா, 3 ஜட்ஜஸுமே உங்களுக்காக ஆடி இருக்காங்க. அமரன் அங்கிள் ஆஃப் கோர்ஸ் சீட்டிங், உட்கார்ந்த இடத்துல இருந்து ஏதோ ஆடி காமிச்சாரு. நம்ம நேர ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். 7 மதிப்பெண்கள், 8 மதிப்பெண்கள். அமரன் அங்கிள் 8. தேங்க்யூ. 23 மதிப்பெண்கள் 30க்கு. போன முறை உங்களோட டீம் 22. ஸோ படிப்படியா முன்னேறீங்க. வெல் டன், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக இந்த மேடையில பெர்ஃபார்ம் பண்ண வராங்க நம்ம பிள்ளை நிலா குடும்பம். பிள்ளை நிலா கேப்டன் வர்ணம். இந்த முறை பெரிய நிலா வந்து கலக்க போறாங்க. குருக்கள் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். சாதாரணமாக அவங்க வந்து ஏதோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், நேரம் கொண்டு நிறுத்தி விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பங்கேற்பதில் நான் ஒருத்தந்தான் பவர் கிளாஸ் போட்டிருக்கேன். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை பிரகாரம் பார்த்தா நான் தான் சின்ன பையன். ஏன்னா இப்போ பிறக்கிற குழந்தை கூட கிளாஸோடு தான் பிறக்கிறது. ரகுபதினு என் ஃப்ரெண்டு, 34 வயசு, இன்னும் கல்யாணம் ஆகலை.
நான் கேட்டேன், ஏண்டா உனக்கு 34 வயசு ஆகிடுச்சு இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு. அதுக்கு சொன்னான், 26 வயசில் எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு நிச்சயம் பண்ணாங்க. என் நாக்கில் சனி. நேராக எங்கள் அப்பா கிட்ட போய் இப்போ என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம், முதல்ல விஜயா கல்யாணத்தை முடிச்சுடலாமே அப்படின்னு. யாரா விஜயா? என் தங்க விஜயலட்சுமி. கரெக்டு தான், தங்க இருக்கும்போது அண்ணன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணேன். அவன் சொன்னான், அதுதான்டா என் வாழ்க்கையே பாழாகிக்கிடுத்து. எனக்கு பின்னாடி பிறந்தது 8 பெண்கள், அதுவும் எல்லாம் 1 வருஷ கேப்பு. அந்த காலத்தில் எங்கள் அப்பா கிட்ட யாருமே சொல்லலை 2 குழந்தைகளுக்கு இடையே போதிய இடைவெளி வேணும்னு. அது பெண்களாக பிறந்தெடுத்து. முதல் தங்க பிறந்த உடனே வீட்டில் லட்சுமி பிறந்திருக்கா அப்படின்னு விஜயலட்சுமி, அப்புறம் தானியலட்சுமி, தைரியலட்சுமி, சந்தானலட்சுமின்னு அஷ்டலட்சுமி பேரையும் வச்சாச்சு. நல்ல வேளை 8ஓடு நிறுத்திருந்தார். 9வது பொண்ணா பிறந்தது நான் ஜோதிலட்சுமின்னு வச்சிருக்கணும். ஆமாம், 26 வயசில் நடந்திருக்க வேண்டிய கல்யாணம் முதல் தங்க, 27 வயசில் 2வது தங்க, 28 வயசில் 3வது தங்க, 34 வயசில் கடைசி தங்க. இப்போதான் எல்லா தங்கைக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சே, லைன் கிளியர். உங்கள் அப்பா அம்மா அவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுகிற? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டா அதோட எல்லாம் முடிஞ்சதா அர்த்தமாயிடுமா? அதில் இன்டர் கனெக்டட் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளவு இருக்கு. அது என்னடா இன்டர் கனெக்டட் ஆக்டிவிட்டீஸ்? என்னுடைய 3வது தங்க 2வது பிரசவத்துக்கு வந்து வண்டி ஏறும்போது என்னுடைய 5வது தங்க 6வது மாதம் வந்து இருப்பான். இதுக்கு நடுப்புற 7வது தங்க 8வது மாதம் லெட்டர் எழுதியிருக்காளா? நிறுத்து, தலை சுத்துறது. வெறுமனை கேட்குற உனக்கு தலை சுத்துனா எங்கள் அப்பனுக்கு எப்படி இருக்கும் யோசனை பண்ணிப்பார். அவன் ரொம்ப நொந்து போயிருந்தான். சரி, நான் உன்னை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் இது மாதிரி மனசு சரியில்லைங்கிறான், ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்களேன் அப்படின்னா. இந்த டாக்டர் சொன்னார், அலோபதி மருந்தெல்லாம் கண்டதுக்கு சாப்பிடாதீங்க, எல்லாத்துக்கும் ஆயுர்வேதம் இருக்குது, அப்படி இல்லையா கை மருந்து இருக்குது. இப்போ எனக்கே தலையை வலிக்கிறதுனா நான் மருந்து சாப்பிட மாட்டேன். என் பொண்டாட்டியை கூப்பிட்டு லேசாக தலையை அமுக்கு விடு அப்படிமே, உடனே தலைவலி பறந்துடும் அப்படின்னா. நான் சும்மா இருக்கக்கூடாதா? சரி டாக்டர், அடுத்த தடவை எனக்கு தலையை வலிக்கும் போது சொல்லி அனுப்புகிறேன்னு. அவ்வளோதான், அந்த டாக்டர் நான் அடிக்க வந்துட்டேன். விழுந்தடிச்சுன்னு ஓடினேன். அடுத்தது ஒரு டாக்டர்கிட்ட போனோம். அவர்கிட்ட போய், சார் இவருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார் அப்படின்னு. அவர்கிட்ட ஒரு மருந்து எழுதி கொடுத்து, இதை சாப்பிடுங்க, அநேகமாக ராத்திரி ஜுரம் வந்தாலும் வரும், அப்போ கொடுங்க அப்படின்னார். நான் சும்மா இருக்கக்கூடாது. சார் ராத்திரி ஜுரம் வரலைன்னா என்ன பண்ணுறதுன்னு உடனே இன்னொரு பிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து, இந்த மருந்து சாப்பிடுங்க, ராத்திரி ஜுரம் வரும், அதுக்கப்புறம் அந்த மருந்து கொடுங்கன்னு. வணக்கம் காத்தாடி ராமமூர்த்தி சார். வணக்கம். எங்க ரிசர்ச் பண்ணாலும் உங்களோட பேர்ல அந்த காத்தாடி எப்படி வந்துருச்சுன்னு தெரியவே மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் எனக்கு டயர் ரிசர்ச் எல்லாம் பண்ணுறீங்க, எங்கிட்ட கேட்டால் சொல்லிட்டு போகிறேன். அந்த பேர் எனக்கு வந்தபோது நீங்கள் பிறந்தே இருக்க மாட்டீங்க. ஆமாம், அதாவது கிட்டத்தட்ட 1960 அந்த பேர் எனக்கு கிடைச்சிது. என்னுடைய நாடக வாழ்க்கை சோகனுடைய நாடகத்தினுடைய மூலமாக, அப்போ அவருடைய எஃப்ஐ கெட்டிட் என்னிடம் கிடைத்தால் உங்கள் நாடகத்தில் ஒரு பத்திரிகை ஆஃபீஸ் கார்ட்டூனிஸ்ட்டு, அந்த கார்ட்டூனிஸ்ட் பேர் காத்தாடி. அந்த நாடகம் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் வேறு சொந்த பேர் தெரியாதவங்கெல்லாம் காத்தாடி காத்தாடின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதே பேர் அப்படியே ஒட்டிக்கிச்சு, அவ்வளோதான். சுகன்யா அவர்கள், உங்களோட கருத்து? இவங்கெல்லாம் வந்துட்டாங்க எனக்கு மார்க் போடுறதுக்கு அப்படின்னு நினைக்காம நீங்கள் நாங்கள்லாம் யோசித்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி பண்ணது ஒரு ஜென்ரலாக பார்த்தோம்னா ஒரு குடும்ப சூழ்நிலையில் ஒரு கஷ்டமான விஷயத்தை வந்து ரொம்ப சிம்பிளாக நகைச்சுவை உணர்வோடு சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பொதுவாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நடிக்காமல் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மெசேஜை தான் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மீனா அவர்கள். குருக்கள் அவர்களே, காத்தாடி ராமமூர்த்தி அவர்களே வணக்கம். இது வரைக்கும் ஸ்டேஜ் ஷோஸ் நான் பார்த்ததில்ல, ட்ராமாஸ்க்கு போய் பார்த்ததில்ல. நீங்கள் எல்லாம் நாடகத்தை பார்த்தீங்கன்னா நிஜமாங்க, உண்மையிலே நான் நாடகம் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் வரும்போதே அந்த நாடகம் இதெல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு, சினிமா சீரியல் வந்து நிறைய ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாடகம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு இருந்த டைம். ஸோ நான் வந்து உங்களை வந்து லைவாக இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. உங்களுக்கே உரிய அந்த நகைச்சுவை உணர்வோட நீங்க பண்ண அந்த குட்டி ஸ்கெட் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. அமரன் சாரை பற்றி எனக்கு தெரியும். நானும் அவரும் ஒரு சீரியலில் நடிச்சிருக்கோம், பஞ்சு பட்டு பீதாம்பரம்னு. அந்த காலத்தில் அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஐயோ ஒரு சிக்கலான பொசிஷன் நிஜமாவே. இவங்க பாவம் கொஞ்சம் சின்ன குழந்தைங்க, நம்மளாம் ஓகே.
ஒரு டிஎம் சவுந்தரராஜனையோ அல்லது எஸ்பி பாலசுப்ரமணியத்தையோ வந்து பாட சொல்லிட்டு ஜட்ஜாக நம்ம உட்காந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு. நிஜமாவே அவங்க சொன்னது ஒன்றும் தப்பே கிடையாது. அவங்க சொன்னது சரி, நீங்கள் அது மாதிரி சொல்லக்கூடாது. இல்லை சார், நிஜம் சார். உங்களை மாதிரி ஆட்களை பார்த்தோன்னே இவங்களுக்கு எப்படி நம்ம பேனாவை தூக்கி மார்க் போடுறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன கொடுத்தா இந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜில் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தாலும் நடிக்கக்கூடியவர் அவர். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ பயிற்சி களம் கிடையாது. கொஞ்சம் முகத்தில் அப்படி கண்ணாடிகளை கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம நடிக்கலாமே அப்படின்னு பார்த்து கொண்டு நடிப்பு திறனே இல்லாமல், மனப்பாட சக்தியே இல்லாமல், ஆடத் தெரியாமல், ஃபைட்டு தெரியாமல், எந்தவித விஷயங்களும் தெரியாமல் முகம் மட்டும் நல்லா இருந்தால் போகிறோம். வேற டப்பிங் வாய்ஸ் பாட தெரியலையா, வேற பின்னணி குரல், டான்ஸா அது எப்படியா கட் ஷாட் ஒன்று இப்படி திரும்ப, ரெண்டாவது மூமெண்ட்ல இப்படி திரும்ப இன்னும் கட் பண்ணியே நம்ம வந்து ஆட வச்சிடறாங்க. அதே மாதிரி ஃபைட்டுனா ஃபைட் மாஸ்டர் டூ போட்டு ஆட வச்சுறாங்க. ஆனால் ஒரிஜினலாக மேடையில் நீங்கள் பண்ண சோசாருக்கெல்லாம் இந்த ஸ்டேஜில் நன்றி சொல்ல வேண்டிய கட்டம். சார், நீங்கள் மௌலி சார் எல்லாம் பின்ன நாடகங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேஜில் நிலைச்சு நிற்குதுன்னா அது உங்களை மாதிரி ஆட்களுடைய நிஜம். ஸோ குருக்கள் சார், உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு மார்க் எப்படி போட போறாங்க அப்படின்ற கஷ்டத்துல இருக்காங்க ஜட்ஜஸ். நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா போடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். 3 பேரும் சேர்ந்து ஒரே மார்க்கா? ஒண்ணா? 3 ஜட்ஜஸுமே சமமான ஸ்கோர் கொடுத்திருக்காங்க, 8 மதிப்பெண்கள். 30க்கு 24 மதிப்பெண்கள் வென்றிருக்கீங்க. Thank you so much. இன்று நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் ஒரு குடும்பம் தான் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அமல் சூப்பர் குடும்பத்துல ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். மழை துளி தெரித்தது, எனக்குள்ளே குளித்தது. மீனாவை இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கினே இருக்கலாம், அவங்க பக்கத்தில் நீ. தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. ஆடி போடு ஐயோ. மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி போனா, மஞ்ச காட்டுக்குள்ள அவ போனா. வெல்கம் பேக் டு அமல் சூப்பர் குடும்பம். இந்த சுவாரஸ்யமான கட்டத்துல அடுத்த டீம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம நாதஸ்வரம் குடும்பம். கேப்டன் காமு, இன்னைக்கு உங்களோட டீம்ல இருந்து யார் அனுப்புறீங்க? இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து சோலோ சிங்கிங். என்னோட அண்ணி இன்னைக்கு பாட போறாங்க. எனக்குள்ளே குளித்தது, நினைத்தது பலித்தது, குடை கம்பி குளித்தது, வானம் முத்துக்கள் சிந்தி வாழ வென்றது, காதல் வென்றது, மேகம் வந்தது, பூக்கள் சிந்தது, ஆளுமெல்ல சேர்த்தெடுக்க நூலுமே கோத்தெடுக்கவா, மேகம் பூவாய் தூவும், மேகம் என்னவாகும், இன்பமாக நோகும். வானிலே வானிலே நீதி தோரணங்களோ, என் மனம் பொங்குதே, என்ன காரணங்களோ, அவன் விழி அசைந்ததில் இவள் மனம் அசைந்ததோ, தளிர்கரம் பிடிக்கையில் மலர் கொடை சிலிர்த்ததோ, சாலை எங்கும் இங்கே சங்கீத மேடையானதோ, பாடு பாடுதோ, தூர போடுதோ, தோகையாடுதோ, பூமி எங்கும் கவியரங்கம், சாரல் பாடும் ஜலதரங்கம், மேகம் பூவாய்
புன்னகை மன்னனின் ஃபேமஸ் சாங் இளையராஜா அண்ட் வைரமுத்து காம்பினேஷன்ல ரொம்பவே இனிமையா இருந்தது. நிறைய பேருக்கு முகம் நல்லா இருக்கும், ஆனா குரல் நல்லா இருக்காது. உங்ககிட்ட ரெண்டுமே நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். மீனா அவர்கள். மலர், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் பாட்டு கற்றுக்குறீங்களா? ஆக்சுவலி பேசிக் நான் லேர்ன் பண்ணேன், இப்போ கற்றுக்கல கரண்ட்லி. ஓகே, பிகாஸ் தட் ரியலி ஷோஸ். நீங்கள் ஹை பிச்லாம் போகும்போது எங்கேயாவது மிஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன், எங்கேயுமே மிஸ் ஆகலை. என் மனம் பொங்குதே என்ன காரணங்களோன்னு சொல்லும்போது மியூசிக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆச்சு, உங்கள் பாட்டு கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு சில இடத்துல கொஞ்சமாக அப்படி தோணுச்சே தவிர, பட் மற்றபடி your performance was like really really nice. ரொம்ப அழகான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாதஸ்வரம் கண்டிப்பாக இந்த வாட்டி என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ மேம். மலர், உங்களால் உங்கள் டீமுடைய முகமும் மலர்ந்திருக்கு நிச்சயமா. இந்த பாட்டு நீங்கள் ஏன் எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை, ஆக்சுவலி எனக்கு அந்த மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அந்த ஹை பீச் போகும்போது அந்த பீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாங்கில். இன்னொன்று சித்ராமா சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் வாய்ஸ்க்கு செட் ஆகும். நல்ல விஷயம் இதுதான். எனக்கு எது சூட் ஆகும், எனக்கு ஓரளவுக்கு பேர் கொடுக்கக்கூடியது எது, ஒரு காம்படிஷன் வரும் பொழுது அப்படின்னு பார்க்குறது தான். அங்கங்கே கொஞ்சம் லயம் மட்டும் மிஸ் ஆச்சு. கொஞ்சம் அது நீங்கள் சந்தோஷமாக, இது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பாட வேண்டிய ஒரு மூடு இல்லையா? நீங்கள் வார்த்தைகள் சரியாக விழணும் அப்படிங்கிற கவனத்தினால ஏற்பட்டதான்னு எனக்கு தெரியல. ரொம்ப அழகாக இருந்தது. வானம் முத்துக்கள் சிந்தி வாழ்க வென்றது அந்த தாரரரரா தாரரரரே ராரரரரே அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சி, அதாவது ஒரு உடம்பை இப்படி சரியாக நேராக இருந்தால் நல்லா இருக்காது. அங்கங்கே அப்படி இருந்தால் தான் உடம்புக்கு சரியாக இருக்கும். தலை இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டுக்கு ஒரு வடிவங்கள் உண்டு. அந்த வடிவங்களை ரசித்து உள்ளே இருக்கக்கூடிய வெறும் வார்த்தைகள் மட்டும் கேட்காம, இசையை மட்டும் ரசிக்காமல் உள்ளே என்னென்ன ஃபீல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதை நீங்கள் இனிமேல் சேர்ந்தெடுத்துக்கணும். இந்த புன்னகை மன்னனை பொறுத்த வரைக்கும் காயத்ரி வந்து என்கிட்ட வந்து ஒரு டவுட் கேட்டாங்க. இளையராஜா வைரமுத்து காம்பினேஷனில் லாஸ்ட் படமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நிஜமாகவே இந்த படம் தான் அவங்க அது ஒன்றா இணைஞ்சு வேலை பார்த்த கடைசி படம் புன்னகை மன்னன் என்ற படம். ரொம்ப அற்புதமான ஞாபகங்களை தூண்டி விட்டீங்க. ரொம்ப மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயேன்னு பாடுற மாதிரி நல்ல மலர்ந்த முகத்தோடு அருமையாக இருக்கிறீங்க. உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் பெருகட்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி, வாழ்க. தேங்க்யூ சார். சுகன்யா அவர்கள், நீங்க ஆரம்பிங்க. 8 மதிப்பெண்கள். 8 மீண்டும் 7 மதிப்பெண்கள். 23 மதிப்பெண்கள் 30க்கு. ரொம்பவே அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். நாதஸ்வரம் டீமுக்கு நீங்க இன்னும் பெருமை சேர்த்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அமரன் அங்கிள், நீங்க நான் எவ்வளோ கூப்பிட்டாலும் மேடைக்கு வந்து ஆட மாட்டேன்றீங்க. சரி, பரவாயில்ல. ஆனா நாங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சவர், உங்களுக்கு ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்டை இங்க ஸ்பெஷல் கெஸ்டா நாங்க கூப்பிட்டுருக்கோம். நீங்க கெஸ்ட் பண்ணிலாம் ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணாதீங்க. சோ அமரன் அங்கிள், நீங்க ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. நான் உங்களோட ஃப்ரெண்டை கூப்பிடுறேன். நீங்க நல்லா அவர் கூட அரட்டை அடிக்கலாம். யார் யார் யாரது யாரோ. இவ்ளோ பில்டப் கொடுத்தப்பறம் நான் பேர்ல வச்சு கூப்பிட்டா தெரிஞ்சு போயிடும் அமரன் அங்கிள். சோ இன்றைய நிகழ்ச்சியின் சீஃப் கெஸ்ட், ப்ளீஸ் வெல்கம் நம்ம சீஃப் கெஸ்ட். உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில், உன் வண்ணங்கள் கண்ணோடுதான், உன் எண்ணங்கள் நெஞ்சோடுதான். நான் உனக்காகவே பாடுறேன், கண் உறங்காமலே பாடுறேன். நினைக்கவே இல்லை பாதியார நீங்க வந்து இப்படி வந்து திடீர்னு நிற்பீங்கன்னு. நான் நிஜமாவே நினைக்கலாமா அவர் வருவாருன்னு. உங்களுக்கு சர்ப்ரைஸ் தானே இது? ஐயோ, எப்படி இப்படி இப்படி அநியாயமா நினைக்காம இருக்கும்போது தான் நான் வருவேன். ஓஹோ, வெரி குட். எனக்கு ஒரு 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 சந்தோஷம் என்ன தெரியுமா? என் பையன் இன்ஜினியர் ஆயிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன், டாக்டர் ஆயிருந்தா கூட சந்தோஷப்பட்டுக்க மாட்டேன், அப்புறம் பெரிய ஒரு ஒரு தொழிலதிபர் ஆயிருந்தா கூட சந்தோஷப்பட்டேன். டிவி சீரியலில் நடிகன் ஆனா பாரு,
இப்போ பாருங்க, இந்த இவங்கெல்லாம் என்னுடைய பிள்ளைங்க. எனக்கும் குடும்பம் இருக்குதுமா. எனக்கு ஒரு பொண்ணு ஸ்ரீதேவி, ஒரு பையன் ஸ்ரீகுமரன், ஒரு அழகான ஒரு மனைவி ரவிச்சந்திரிகா. இந்த அம்மா என்னத்தான் கணவனா அடையணும்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை கணவனா ஏற்றினேன். அப்போ நான் நல்லா இருக்க மாட்டேன். கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கேன்ல. இல்ல அப்ப நல்லா இல்லாத போதா ஹீரோவா நடிச்சீங்க நீங்க? 7 படத்துல ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதான் சார், நல்லா இல்லைன்னு சொன்னீங்களா? நல்லா இருக்க போய் தானே ஹீரோவா நடிச்சீங்க. இல்லை என் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கிளாமர் ஆகிட்டேன். ஓ வெரி குட். இப்போ நீங்க எப்படி அவங்களோட உட்காந்த உடனே நீங்க கொஞ்சம் கிளாமர் ஆக்குறீங்க? ஏங்க அவங்க தான் என்ன கிளாமர் ஆக்குனாங்க. மீனாவை இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கினே இருக்கலாம், அவங்க பக்கத்துல நீ. தில்லானா தில்லானா நீ தித்திக்கின்ற தேனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. ஐயோ மஞ்ச காட்டு மைனா நீ கொஞ்சி கொஞ்சி போனா, திக்கு திக்கு நெஞ்சில் தில்லானா. மஞ்ச காட்டு மைனாட் பாடிட்டு என்ன மட்டும் தனியா விட்டீங்க? மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா, மஞ்ச காட்டுக்குள்ள போனா, காதல் கலவர பூக்கும். ஒருமா வெரி குட். நீ இது சாம்பிள், மெயின் பிக்சர் அப்ப வருது. இங்க வந்திருக்கும் 6 குடும்பங்களும் இன்னைக்கு ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸை விட கம்மி தான், ஆனா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஒரே ஒரு பெர்ஃபார்மருக்கு தான் அமுல் கூல் அட்டகாசமான பெர்ஃபார்மருக்கான விருது. அது யாரு? நான் பார்க்கணுமே. நம்ம நடுவர்கள் தான் டிசைட் பண்ணோம் இன்னைக்கு சிறப்பான பெர்ஃபார்மர் யாரு. பேசுறாங்க ரகசியம் பேசிக்கிறாங்க. இதுதான் இந்த ஒட்டு கேட்க கூடாது. இதை நான் அறிவிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு வரைக்கும் நாடகம் நாடகம் நாடகம், எழுத்து எழுத்து எழுத்து, நடிப்பு நடிப்பு நடிப்பு, அதில் பிடிப்பு பிடிப்பு பிடிப்பு, இன்னும் அதில் துடிப்பு 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 என்று துடித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமைக்குரிய பாசத்துக்குரிய அருமைக்குரிய காத்தாடி ராமமூர்த்தி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். முதல் தங்க பிறந்த உடனே வீட்டில் லட்சுமி பிறந்திருக்கா அப்படின்னு விஜயலட்சுமி, அப்புறம் தானியலட்சுமி, தைரியலட்சுமி, சந்தானலட்சுமின்னு அஷ்டலட்சுமி பேரையும் வச்சாச்சு. நல்ல வேளை 8ஓட நிறுத்தினார். 9வது பொண்ணா பிறந்தது நான் ஜோதிலட்சுமின்னு வச்சிருக்கணும். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச குருக்கள் ஐயாக்கு சங்கர் சார் நீங்க தான் பரிசு வாங்கணும். அவருக்கு கொடுக்கணும். காத்தாடி ராமமூர்த்தி ஐயாக்கு. எனக்கு இல்லையா? இல்ல என் பேர்ல ரொம்ப அன்பு ஜாஸ்தி. நேரா வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அதுக்காக தான். சங்கர் கணேஷ் அவர்கள் எங்க அமுல் சூப்பர் குடும்பத்துக்கு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் இங்க வந்து எங்க எல்லாரையும் சிரிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சங்கர் கணேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்போ கசானா ஜுவல்லரி பொன்னான வாய்ப்பு. நம்ம லைஃப்ல எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குங்க. இந்த வாரம் யாருக்கு அதிர்ஷ்டம்னு பார்க்கறதுக்கு 6 குடும்பங்களோட டீம் கேப்டன்ஸ் ப்ளீஸ் மேடைக்கு வரவும். இந்த போல்ல 6 சிட்ஸ் இருக்கு. எந்த சிட்ல +5 அதாவது போனஸ் 5 மார்க் எழுதி இருக்குன்னு பார்க்கலாம். சுகன்யா அவர்கள், நீங்க எல்லாருடைய சிட்டு பிரிச்சு யாருக்கு போனஸ் 5ன்னு பாருங்க. கஸ்தூரி குடும்பத்துக்கு +5. சோ இப்போ உங்களோட ஃபைனல் ஸ்கோர் 28 மதிப்பெண்கள். இன்றைய நிகழ்ச்சியின் டாப் ஸ்கோரர் கஸ்தூரி குடும்பத்தினர்.
மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் காயத்ரி. குட் நைட். ஒரு ஸ்பெஷல் சாங் அனிதாமா. 1 2 1 2 3 4 திங்கு திக். மேலே போகும் மேகம் எல்லாம் கட்டுப்பட்டு ஆடாதோ, உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ. இப்படி நானதில்ல மாறி போனதில்ல, முன்ன பின்ன நேர்ந்ததில்ல, மூக்கு நுனி வேர்த்ததில்ல. கன்னி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ, படபடக்கும் நெஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ, இசை கேட்டாயோ. அடியா தாடி இளமான சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம்